ஓசூரில் அருவி இருக்கிறதா? இருக்கிறது என்றால் எங்கே இருக்கிறது? ஓசூர் அருவியில் ஒளிரும் வெள்ளி போன்று வெள்ளம் பாய்ந்து வருவதை கண்கொள்ளா காட்சியாக நாள்தோறும் காண இயலுமா? கடந்த சில நாட்களுக்கு முன்பு லிட்டில் ஊட்டி என்கிற தலைப்பில் பஞ்சப்பள்ளி அணை குறித்து காணொளி வெளியிட்டு இருந்தோம். முழு காணொளி வெளியிட பலர் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் உங்களுக்காக பஞ்சப்பள்ளி அணை முழு காணொளி இதோ. இந்த காணொளியில் ஓசூரின் அருவி, லிட்டில் ஊட்டி மலைத்தொடர்கள் மற்றும் அணைக்கட்டு என ஏராளமான கண்கொள்ளா காட்சிகள். கடைசி காட்சி வரை கண்டு களியுங்கள். பஞ்சப்பள்ளி அணை செல்வதாக இருந்தால் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அப்பகுதியில் பாதுகாப்பான குடிநீர், உணவு, தேநீர் மற்றும் எரிபொருள் கிடைக்காது. இரண்டாவதாக, அணை அருகே பூங்கா என்று எதுவும் இல்லை. பிற்பகலுக்கான உணவை எடுத்துச் செல்கிறீர்கள் என்றால் சாலை ஓரத்தில் சிறிய அளவில் உள்ள இடத்தில் அமர்ந்து உண்ணலாம். பயணத்தை துவங்க நீங்கள் அத்திப்பள்ளி ராயக்கோட்டை சாலையை பயன்படுத்துங்கள். அந்த சாலையில் கெலமங்கலத்தை அடுத்து உள்ளட்டி பாளையம் சாலையை பயன்படுத்த வேண்டும். இந்த வழியில் மலைத்தொடர்களின் அழகை முழுமையாக ரசித்து புகைப்படங்கள் எடுத்தவாறு பயணிக்கலாம். சுமார் 1.5 மணி நேர பயணத்தில் ஓசூரில் இருந்து பஞ்சப்பள்ளி அணையை அடைவீர்கள். அடுத்ததாக அருவி. பஞ்சப்பள்ளி அணை குறித்து விரைவாக தெரிந்து கொள்ளலாம். 1969ஆம் ஆண்டில் இந்த அணை கட்டப்பட்டது. தளியை அடுத்த தேவரபட்டா காட்டுப்பகுதியில் தேவமுகி ஆறு என்னும் பெயரில் சின்னாறு தோன்றி தளி ஏரி வழியாக கெலமங்கலம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்து இந்த அணைக்கு வந்து சேர்கிறது. இந்த சின்னாறு ஒகேனக்கல் பகுதியில் காவேரி ஆற்றுடன் கூடுகிறது. இந்த அணையின் சிறப்பு என்னவென்றால், நீர் பிடிப்பு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருந்தாலும் அணையின் மதகுகள் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளன. மலைகளுக்கு ஊடாக இந்த அணை அமைந்திருப்பதால் நீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையை காண்பது கண்கொள்ளா காட்சி. அதாவது செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரை இந்த பகுதியை லிட்டில் ஊட்டி என்று சொன்னால் மிகையாகாது. வறண்ட நாட்களிலும் நீர்பிடிப்பு பகுதியில் அமர்ந்து இளைப்பாறலாம். அணையின் பகுதியில் புகைப்படம் எடுப்பதற்கு என்றே சாலையில் இடம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்து பாதுகாப்பாக நின்று அணையின் முகப்பை புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். பெங்களூரு பகுதியில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அணைப்பகுதியில் அமர்ந்து மது அருந்தி அரைகுறை ஆடையில் சுற்றித் திரிவது முகம் சுளிக்க வைக்கிறது. காவல்துறையினர் இது தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பிற்பகல் உணவை முடித்துவிட்டு வந்த வழியில் பயணிக்காமல் தேன்கனிக்கோட்டை சாலையை தேர்ந்தெடுங்கள். சாலையின் வலப்புறமாக அணையின் நீர் அசைந்தாடி நீங்கள் வந்து சென்றதை கொண்டாடி மகிழ்வதை காணலாம். அணைப்பகுதியில் இருந்து சுமார் 300 மீட்டர் பயணித்தால் நாம் குறிப்பிடும் அருவி இடதுபுறமாக தோன்றும். மழை நாட்களில் சென்றால் மட்டுமே அருவியில் நீர் கொட்டுவதை காண இயலும். செங்குத்தான மலையில் இருந்து அடர்ந்த மரங்களுக்கு இடையே வழுக்கும் தன்மை கொண்ட பாறைகளின் வழியாக தண்ணீர் பாய்கிறது. அதனால் அப்பகுதியில் குளிக்கும் மற்றும் காட்டுக்குள் சென்று பார்க்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அங்கிருந்து வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகளின் வழியாக இயற்கை காட்சிகளை கண்டவாறு தேன்கனி கோட்டை வழியாக பயணித்தால் ஓசூரை வந்தடைவீர்கள். மாலை 4 மணி அளவில் பாரந்தூர் ஊரை கடக்கிறீர்கள் என்றால் நாட்டின் விடுதலைக்காக தன் விளைநிலங்களை தானமாக வழங்கிய தியாகி PK தேவையா நினைவிடத்தில் வணக்கம் செலுத்திவிட்டு வாருங்கள். உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.